வணக்கம். ஆடி கிருத்திகை விரதம். சூரனை வதைக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளில் இருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான். இவரது ஜென்ம நட்சத்திரம் விசாகம். சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக அவதரித்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இதனால் இப்பெருமான் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். தனித்தனியே 6 குழந்தைகளாக இருந்த முருகப்பெருமானை அன்னை பார்வதி சேர்த்தணைக்க ஓருடல் கொண்ட ஆறுமுக கடவுளாக முருகப்பெருமான் உருமாறினார். கார்த்திகை பெண்களுக்கும் நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது. அசுரனை சம்ஹரிக்கவும் தேவர்களை காக்கவும் அவதரித்த முருகப்பெருமானை தாயாக இருந்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக அமைந்ததுதான் ஆடி கிருத்திகை தினம். முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திர தினம் மாதந்தோறும் வந்தாலும் ஆடி மாத கிருத்திகை நாள் சிறப்பு வாய்ந்தது. இந்நாள் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. திதிகளில் சஷ்டியும் கிழமைகளில் வெள்ளியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன. ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகப்பெருமான் கோயில்களிலும் விசேஷ பூஜைகள் அலங்காரங்கள் என்று கோயிலே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். முடி காணிக்கை செலுத்துவது, குழந்தைகளுக்கு காது குத்துவது போன்ற விழாக்களை அன்று செய்வது விசேஷம். இது மட்டுமின்றி நேர்த்திக் கடனாக பால் குடம் எடுப்பது, காவடி சுமப்பது, அலகு குத்துவது என்று பக்தர்கள் அன்று பக்தி கோலமாக விளங்குவதையும் காணலாம். இத்தனத்தில் முருகப்பெருமானை தரிசிக்க கோயிலுக்கு நடைப்பயணமாக வருபவர்களுக்கு பக்தர்கள் ஆங்காங்கே நீர்மோர் அளிப்பது, அன்னதானம் செய்வது போன்றவை புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் அன்று கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற முருக பக்தி பாமாலைகளை பாடியும் படித்தும் கேட்டும் விரதமிருந்து வழிபடலாம். ஆடி கிருத்திகை விரதம் மேற்கொள்பவர்கள் உணவில் அவசியம் உப்பை தவிர்க்க வேண்டும். உப்பில்லாத உணவை உண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ மேற்கொள்வது உயர்வாக கருதப்படுகிறது. ஆடி கிருத்திகை விரதம் மேற்கொண்டால் வாழ்வில் குறைகள் நீங்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் என்பது திண்ணம். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் என்பதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்ட திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பேரின்றி வருந்துபவர்கள் 12 கிருத்திகை நாட்களில் விரதமிருந்து முருகப்பெருமான் பாலமுருகனாக அருள்பாலிக்கும் திருத்தலங்களுக்கு சென்று இனிப்பு நைவேத்தியம் செய்து வழிபட விரைவில் குழந்தை பேறு வாய்க்கும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் என்பதால் கிருத்திகை விரதமிருந்து வழிபட முருகப்பெருமானை போன்றே அழகும் வீரமும் பொருந்திய மகப்பேறு நிச்சயம் வாய்க்கும். இவை தவிர சொத்து வழக்கு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை விரதமிருந்து கந்தவேளை வணங்க கவலைகளும் தொல்லைகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் சேரும். நன்றி.